ஹலோ ஆல், வரகரிசியை வச்சு கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 அடை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் சுண்டில் ஒரு சுண்டு அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறம் அதே சுண்டில் ஒரு 1/4 கப் வந்துட்டு கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் பச்சை பயிறு, 2 ஸ்பூன் அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடைக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். தனித்தனியாக ஊற விட்டுருங்க. அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதையும் ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்தது அதே இதில் வரகரிசியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். அதுதான் அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரன்னே எடுத்துக்கோங்க. அதுதான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாவையும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு பெல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல காய விட்டு சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையால் தட்டி கொடுத்தீங்கன்னா அடை கொஞ்சம் மொத்தமாக அடை சைஸ்க்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை பக்கத்துக்கு கூட ஊற்றி எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் விட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வெந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். வரகரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னா பொங்கல், உப்மா இல்லைனா இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணுங்கள்.